ஓகே, இப்போ நாங்கள் செக் பண்ண முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே சொன்னால் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ரோட பாருங்கள், ரெண்டு பக்கமாக டெசர்ட் மலைங்களாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இந்த கல்ச்சர்ஸ் தான் பாருங்களா, மவுண்டனோட கல்ச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளார. ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக போகும்போது இப்போ அந்த மிரர் பில்டிங் தான் ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு பார்க்குறது மிரர் பில்டிங் தான் வரும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மலைங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மிரரில் பட்டு அவ்வளோ அழகாக அந்த விசிபிலிட்டி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வர இன்னும் 2 நிமிஷத்துல அந்த மிரர் பில்டிங் வந்துடும். ஸோ இதுதான் மக்களை, நீங்கள் யாராவது உள்ளார மிராயை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் புக் பண்ணும்போது ஹோட்டலில் புக் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் உள்ளார வர முடியும். அங்கே எப்படி செக் பண்ண பாருங்கள், செக் பண்ணிவிட்டு தான் அவங்க உள்ள கண்டிப்பாக விடுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் உள்ளார புக் பண்ணிவிட்டோம், புக் பண்ணி உள்ளே போயிட்டு இருப்பாங்க. மிரருக்கு ஸ்டார்டிங்லேயே மிரர் பில்டிங் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மிரர் பில்டிங். பாருங்க எப்படி இயற்கையாகவே கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. மிரர் பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். இது ஒரு ஹோட்டல், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கேப்பில் போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஹோட்டல் நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணணும். அப்போ தான் நம்ம உள்ளார விசிட் பண்ண முடியும். தெரியுதுங்களா மிரர் பில்டிங்? யாருக்கு கணக்காச்சு தெரியுதா? இதுதான் மிரர் பில்டிங். மிரர் மராயா ஹோட்டல் சொல்லுவாங்க. மராயா அப்படின்னா அரபிக்கில் மராயா, அதனுடைய நமக்கு வந்து பேர் வந்து மராயான்னா கண்ணாடின்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க, அந்த மலையோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் அதில் அடிக்குது, அந்த கண்ணாடியில் அடிச்சு அது கலரி அவங்களாம் அவ்வளோ அவங்க அழகாக இருக்குது. எவ்வளோ வியூ பாருங்களா. உங்களுக்கு இந்த கேமில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, பட் செம்மையாக இருக்குது. இவ்வளோ சூப்பராக பாருங்க மிரர் பில்டிங். இவ்வளோ பேசிட்டு வர நாங்கள் நீங்கள் சேர வேண்டிய இடத்தை வலதுபுறத்தில் காண்பீர்கள். மேபி மாடலிங் நடக்கதா இருக்கும். ஃபைனலி வி ரீச்ட் மராயா சோஷியல் ரெஸ்டாரண்ட். மராயா அப்படின்னா ஸோ நான் எப்படி சொன்ன மாதிரி தான். இப்போ அந்த ஹோட்டலில் எங்களுக்கு வந்து 12:30க்கு அப்பாயின்மெண்ட். ஏன்னா இங்கே வந்து ஏர்லி மார்னிங்லாம் கிடையாது. 12:30லேருந்து ஐ திங்க் 9:30 வரைக்கும் இங்கே அலோட் இருக்குது அப்பாயின்மெண்ட்டுக்கு. 9:30 சம்திங் 10:30 வரைக்கும் நினைக்கிறேன், தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிங்க ஆப்பில் பார்க்கும்போது. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12:30 தான். ஸோ இது வந்து டைமிங் தகுந்தபோது சீசன் ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் ரேட் ஹை ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸும் இருக்குது, ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த மிராயா பில்டிங் எனக்கு பக்கத்தில் இருக்குது. அதனுடைய அழகை பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து மிரர்லேயே ஃபுல்லாக செட் பண்ணி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஐ திங்க் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் இந்த கிளாஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது இருக்குன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். இருக்கலாம், எனக்கு என்னோட நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் நான் இதுதான் பார்க்குறேன். மேபி ஸ்கை கேப்பஸ் பில்டிங் கிளாஸில் பண்ணியிருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல மற்ற கண்ட்ரீஸில். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சவுதி அரேபியாவில் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு மிரர் பில்டிங் சொல்லலாம்.
இப்போ 12:30 அப்பாயின்மெண்ட்டுக்கு அதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு ஸ்கேனிங் இருக்கும், அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளார போய் அந்த பில்டிங்குள்ளார எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே வாங்க. 10 people, சில்ட்ரன்ஸ்க்கு கிடையாது, 10 வயசு குறைஞ்சி உள்ளவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக டிக்கெட்ஸ் எடுத்தாகணும், புக் பண்ணி ஆகணும் டேபிளில். ஓகே உள்ளே போகலாம் வாங்க. We have scheduled for the tour is 12, 11, 12, 1. And this is the I see. What is the sir? Table. For the restaurant? Yes. No, not the restaurant is the other side, not here. This is what? This is for the tour. Tour? மக்களே செம்ம டிசப்பாயிண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மை டேபிளில் தான் நான் வந்து இந்த மராயா ஹோட்டலுக்கு டேபிள் புக் பண்ணியிருந்தோம். சரிங்களா, டைமிங் ஆஃப்டர்நூன் 12:30க்கு நான் அதுக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டு. சரி வேறு எங்கேயாவது இதுக்கு டோர் என்ட்ரன்ஸ் டோர் இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். அந்த சைடு போனால் அதுக்கு இந்த மராயா பில்டிங் ஒன்று, பட் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பேர் மராயா டூர்ஸ், இதுக்கு மராயா ரெஸ்டாரண்ட்ஸ். சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, மராயா டூர்ஸில் ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் 6 PM தான் சார் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு 12:30 புக் பண்ணிருக்கு. இதே மாதிரி நிறைய ஃபேமிலி வந்து திரும்பி போயிருக்காங்க. ஸோ நீங்கள் 6:30க்கு வாங்க, 12:30க்கு புக் பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தால் அந்த டைமிங்கை க்ளோஸ் பண்ணவங்க 6 o'clock தான் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி காமிச்சு அதெல்லாம் மென்ஷன் பண்ண, அதெல்லாம் இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அந்த வெப்சைட் பிளாட்ஃபார்மை சுத்தமாக மெயின்டைன் பண்ணாமையே இப்போ எங்களை மாதிரி நிறைய ஃபேமிலி வந்து திருப்பி போயிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, குழந்தை விட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஓகே வந்தாச்சு. பட் சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு புக் பண்ணிட்டு உள்ள வண்டியை க்ளோஸ்டுன்னா மை டேபிள்லேயே நம்ம டைமிங்கை வந்து எடிட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் மை டேபிளுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், நம்ம ரிசர்வ் பண்ணது இது. இந்த எடிட்னு ஆப்ஷன் இருக்குது, இந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள 6:30, நான் வந்து ஏற்கனவே 12:30 இருந்துச்சு, அதை 6:30 இப்போ மாற்றிட்டேன். டைமிங் அது கேட்கும், சேவ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் மாறிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மீன்வெயில் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மராயா சுற்றி இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, சலால் இருக்குது, ஹபியத் இருக்குது, தமாம் இருக்குது, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வியூ பாயிண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஷலால் காஃபி அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் டின்னருக்கு நம்ம நைட் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புக் பண்ணாலும் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஹோட்டல் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க சார் அவைலபிலிட்டி இருக்குது, டைமிங் என்னன்னு கேட்டுட்டு அந்த டைமிங் தகுந்த மாதிரி புக் பண்ணிட்டு வாங்க, மாட்டிக்காதீங்க மக்களை. ஓகே போங்க, நாங்கள் வர போய்ட்டு வரோம். கேட்டு நம்ம அவுட்டு டாமம் போனி தான் இப்படி தான் இருக்கும். உள்ளார மலைக்குள்ளார அப்படி இதுக்குள்ள தான் அந்த ஊஞ்சல் தொங்கும். இப்படி ஹைட் மேலே இந்த 2 மலைக்கு நடுவில் உயரத்தில் அந்த ஊஞ்சல் வெளியேன்னு கீழே வரைக்கும் தொங்கும். ஆட்டிட்டு வச்சுக்கோ, அவ்வளோ ஹைட்டுக்கு போய்ட்டு வராது. சூப்பராக இருக்கும். அது 405 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு. ஏற்றிட்டானு முன்னாடி போகும்போது 100 ரூபா தான் ஒரு ஆளுக்கு முன்னாடி. ஏன் நீ அப்பெல்லாம் எங்கே வந்துட்டல வணக்கம். Finally we reached Maraya at second book with evening 6:30 and we rebooked edited with 8 o'clock. இப்போ நாங்கள் வந்து மராயா வந்தாச்சு, உள்ளாரையே வந்தாச்சு. உள்ளார இப்போ லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். 3rd floor கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மராயா பில்டிங் உள்ளார ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சேனல் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவும் டவுன் ஃப்ளை வித் ட்ராவல் வாங்க. 3rd floor வந்து வெளியில் வந்தோடு இப்படி அழகான ஒரு வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே அழகாக சைலண்டாக. ஓகே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சவுண்ட்ஸ் கம்மி பண்ணுங்கள். சைலன்ஸ்
Let me ask my. இங்கே அங்கேயா நம்ம வண்டி கட்டமா லொகேஷன் வேறு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உள்ளார வந்து நமக்கு ஒரு டேபிள் செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டேபிள் வந்து செப்பரேட் இருந்துச்சு. 2 people நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த 10 people டேபிள் 2 கொடுத்துட்டாங்க. ஓகே, இதோட மெனு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தமிழில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி 10 peopleக்கு 2750 பே பண்ணியிருக்கோம். அந்த பே பண்ணதுக்கான ஃபுட்டை அவங்க வந்து இங்கே அவங்க செட் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ நான் கிளியராக கேட்டுக்கிட்டேன், நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லியிருக்கிறோம் சொன்னாங்க. இல்லை வேறு சார், ஸ்டார்டர், மெயின் டிஷ், சாலட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்களே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்களும் கிளியர் சொல்லுங்கள் சார், சம்திங் எதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணால் எங்களுக்கு இன்ஃபார்ம்